அருணகிரிநாதர் பாடுகிறார், இரவாமல் பிறவாமல் எனையாள் சற்குருவாகி. ஆமா, இரவாமல் பிறவாமல் எனையாள் சற்குருவாகி என்ற தொடர்ல பெருவாழ்வை தருவாயே, அவர்தான் குருவா வருகிறார். அந்த ஒரு கருத்தை மரியான் அடுத்து சொன்னார். மரிப்பார் மனத்தான். மரியான் மரிப்பார் மனத்தான். யார் அவர்களை நினைந்து வழிபடுகிறார்களோ அவர்களை விட்டு என்றும் நீங்காதவன். இந்த சுவாமியினுடைய அருமைக்கும் எளிமைக்கும் பல உதாரணங்கள் சொல்லுவார்கள். அப்புறம் சுவாமி ஒரு தேவாரத்துல சொல்லுகிறார், சிவபெருமான் மதம் கொண்ட யானையை தோலை உரித்து தன்மேல் பொறுத்து கொண்டவன். அவ்வளவு வெளிய வன்மையாளன், நினைப்பவர்கள் மனதை கோயிலா கொண்டவன். எல்லாரும் தெரிஞ்ச பாட்டு. கணக்கை மும்பத வேளம் உரித்தவன் நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன். என்ன அழகான தோத்திரம் பாருங்க. அதற்கு ஏற்ப உமாபதி சிவம் என்ன காட்டினார்? மரியார் மரிப்பார் மனத்தான். அவரை நினைந்து வழிபடுபவர்களுக்கு எளிமையான அருள் செய்யக்கூடியவன். அந்த எளிமை என்பதை பொதுவா மக்களுக்கு என்று கருத வேண்டாம், எல்லா உயிர்களுக்கும் அருள் செய்பவன். இறைவன் நமக்கு இருக்கிற தமிழ் நூல்கள்ல பால் கொடுத்த வரலாறு எல்லாருக்கும் தெரிந்த பாடல். இறைவன் சீர்காழி கரையில இருக்கிற பொழுது அம்மே என்று சிகரத்தை பார்த்து அழைத்த பொழுது ஞான சம்பந்த பெருமானுக்கு பால் கொடுத்தார். இன்னொன்று, உபமன்யு முனிவர் அழுதார். அப்பொழுது இறைவன் பாற்கடலை கொடுத்தார். பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பாற்கடல் இந்த பிரான். இது ரெண்டு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் மதுரையில பாண்டிய நாட்டுல ஒரு பன்றி குட்டிகள்ல நிறைய கன்றை என்று தாய் கன்று செத்து விட்டது. சுவாமி பார்த்தார், காத்தல் கடவுள் திருமால் தானே, ஏவாப்பா நீ போய் பன்றி குட்டிக்கு பால் கொடுத்துட்டு சொல்லி இருக்கலாமா இல்லையா? ஆனா அப்படி செய்யல. அவர் என்ன செய்தார்? அவரே தாய் பன்றியா மாறி அந்த கன்றுகளுக்கு பால் ஊட்டிய வரலாற்றை திருவிளையாடல் புராணத்தால் நாம் அறிவோம். மாணிக்க வாசக பெருமான் அருமையா சொல்லுகிறார், கேவலம் கேளாலாய் பன்றிக்கு பால் கொடுத்த கிடப்பறிவார் எம்பிரான் ஆவாரே. அப்ப அவனுடைய கருணை பாருங்கள். அதனாலதான் எங்கேனும் யாதாகி பிறந்திடினும், நீங்க அமெரிக்கா, லண்டன், இந்தியா, பிரான்ஸ் எங்க வேணாலும் பிறங்க, அதை பத்தி ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். ஆனால் அந்தந்த இடத்துல சுவாமி தக்க முறையில அந்த ஆன்மாவை பக்குவப்படுத்தி ஆட்கொள்வான் என்பதுல மட்டும் யாதும் ஐயுற வேண்டாம் என்று திருவெண்காட்டு பதிகத்தில ஞான சம்பந்த பெருமான் காட்டுகிறார். இது மிக உயர்ந்த குணம். அதனால அடிக்கடி நம்ம ஐயா சொல்லுவார், காந்தியடிகளின் கொள்கை கடையவனின் கடைத்தேற்றம், சைவத்தின் கொள்கை கடையவைகளின் கடைத்தேற்றம். சைவம் எங்க கிடக்குதுன்னு நினைச்சு பாருங்க. இப்பேற்பட்ட உயர்ந்த சைவத்தின் உண்மை தெரியாமல் மக்கள் பலர் மயங்கி நிற்கின்றனர். நெறி காட்டுபவர்களும் சரியான நெறியை காட்டாமல் அவர்களும் மயங்கி கிடக்கிறார்கள். ஆக இறைவன் எல்லாருக்கும் அருள் செய்பவன். அது குறிப்பா தமிழ்நாட்டில திருமுறைகள்ல சொல்லப்படுகிற வரலாற்றுல சிலந்தைக்கு அருள் செய்தான், யானைக்கு அருள் செய்தான், எறும்புக்கு அருள் செய்தான், நண்டுக்கு அருள் செய்தான், காகத்துக்கு அருள் செய்தான், குரங்குக்கு அருள் செய்தான், அணிலுக்கு அருள் செய்தான். எவ்வளவு பெருசு பாருங்க. கழுதைக்கு அருள் செய்தான். உலக உயிர்கள்ல எல்லா உயிருக்கும்
அவன் அருள் செய்யக்கூடியவன். அது அருமையா மாணிக்க வாசகர் காட்டினார். ஈசனவன் உயிர்க்கும் இயல்பானான் சாழலோ. நீங்க சிவபெருமான என்ன நினைச்சீங்க? வேதம் சொல்றவங்களுக்கு மட்டுமா? இல்ல அதை தெரியாதவர்களுக்கு இல்லையா? எல்லா உயிர்களுக்கும் கருணை கடவுள். அந்த கருணை கடவுளினுடைய அந்த நிலையைத்தான் இந்த பகுதியில ரொம்ப அருமையாக காட்டுகிறார். ஆக பரிவான மெய்யருக்கு மெய்யன் சொல்ல பாருங்களேன். பரிவான மெய்யருக்கு மெய்யன். தன்னிடத்தில உண்மையான அன்பு கொண்ட மெய்யன்பர்களுக்கு மெய்ப்பொருளாக இருப்பான். சரி, இப்ப பொய்யருக்கு எப்படி இருப்பான்? அதை அடுத்த வழியில சொன்னார். பொய்யருக்கு பொய்யாய பொய்யினான். ஆமா, ரொம்ப கவனமா கொள்ள வேண்டிய பகுதி. ஆமா, இதுதான் நான் அப்படியே சொன்ன பகுதி தான். அன்பால் நினைவாரது உள்ள கமலத்தின்கண் அவர் நினைந்த வடிவோடு. நீங்க என்ன வடிவத்துல நடிக்கிறீங்களோ அந்த வடிவத்துல சாமி வருவார். அது எல்லாருக்கும் தெரிந்த பகுதி. நம்முடைய திருநாவுக்கர சுவாமிகள் பாண்டிய நாட்டு திருத்தலத்துல ஒன்று பூவனம்னு ஒரு ஊர். அந்த ஊர்ல சொல்லுகிறார், ஆரொருவர் உள்குவார் உள்ளத்துள்ளே அவ்வுருவாய் நிற்கின்ற அருளும் தோன்றும். நம்ம வேடிக்கையா வகுப்புல சொல்லுவது உண்டு. ஏனைய கடவுளிடத்துல ஏதேனும் கேட்டீங்கன்னா அவங்க உடனே கொடுக்க முடியாது. சிவபெருமான் விட்டோம் கேட்டுதான் வாங்கி கொடுக்கணும் இல்லையா? ஆனா சிவபெருமான் அப்படி இல்லை, தானே கொடுப்பார். இன்னும் கொஞ்சம் ஆழமா சொன்னா 2 இட்லி வேணும் வைங்க, அந்த கடவுள்ல 2 இட்லி வாங்கி தான் கொடுப்பாங்க. ஆனா நம்ம சுவாமி 2 இட்லி வாங்கி கொடுக்க மாட்டார், இட்லியாகவே மாறி நிற்பார். இந்த 2க்கு வேறுபாடு தெரியணும் இல்லையா? $1 பேங்க்ல இருக்குதுன்னு வைங்க, இப்ப கமலாம்பிக்கு தண்ணி வேணும், என்ன செய்யறது இல்லையா? குடிங்க தண்ணிய. சுவாமி என்ன செய்வார்? தண்ணியாகவே நிற்பார். என்ன கருணையாளன் நினைக்கிறீங்க? அவனுடைய கருணைய சொல்லுல அடக்க முடியாத தன்மை. அந்த பகுதியை காட்டுகிறார் நம்முடைய உமாபதி சிவம். என்ன, அவர் தில்லைவாழந்தனர்ல ஒருத்தர். தினந்தோறும் நடராஜ பெருமானுடைய திருமேனிய தொட்டு ஆடைகளை கழற்றி ஆடை அணிந்து மாலை அணிவித்து பொட்டு வைத்து தூபதீப அமுது காட்டி ஒரு ஓரமா நின்று வேதமோ திருமுறையோ சொல்லி 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 உள்ளம் கரைந்த தொண்டன். நீங்க உமாபதி சிவம் சாதாரண நினைச்சிடாதீங்க. உமாபதி சிவனுடைய பெட்டகத்துக்குள்ள சிவபுரான் போயிட்டாருங்க. உமாபதி சிவத்தை எல்லாம் புறம்பு. அவர் மறைஞான சம்பந்தருடைய கையில் ஒழுகக்கூடிய பாலை அந்த கஞ்சிய குடிச்சார். எனவே அவர் பூசை செய்வதற்கு சரியில்லை, அது திட்டுன்னு நினைச்சாங்களோ என்னமோ தெரியல, சொல்லிட்டாங்க. அடுத்த நாள் பார்த்தால் சுவாமி பூஜை பெட்டகத்துக்குள்ள காணலைங்க. எல்லாரும் கேட்டாங்க, நாம் கொற்றவன்குடியில் உள்ளோம்னார். எல்லாரும் அங்க போய் அரவணைக்கு, ஐயா இங்க வாருங்கள் அழைத்து வந்தார்கள். எனவே சிவபெருமானுடைய அந்த வடிவத்தை அனுபவித்த பல பெரியவர்கள், பதஞ்சலி, வியாக்கிரபரதர், காளி, இவங்கெல்லாம் நடனத்தை கண்டுகொண்டே இருக்கிறார்கள். அதுல ஒரு பெரியவர் தான் உமாபதி சிவம். அவரை பார்த்து சொன்னார், உன்னையில எளிமையா சொல்றேன், இப்ப நம்ம வீட்டுல ஒரு வேலைக்கார பெண் இருக்கான்னு வைங்க, நாம கொஞ்சம் அன்பா அவரிடத்தில் நடந்து அப்பப்ப சாப்பாடு கொடுத்து வேணுங்கிற போது பணம் கொடுத்து லீவு கொடுத்து வச்சுட்டா, அப்ப நம்ம என்ன சொல்லுவாங்க, அம்மா ரொம்ப நல்ல மென்மையானவங்க, எவ்வளவு தப்புனாலும் பொறுத்துக்குவாங்க அப்படி சொல்லுவாங்க. கொஞ்சம் கோபமா இருந்தா அவர் ஐயா தான் கொஞ்சம் சுடு மூஞ்சி, அப்பப்ப கோபப்படுவார்,
அப்போ அங்க அவருடைய இயல்பை சொல்ற மாதிரி சுவாமி இடத்துல தினமும் கொடுந்தவர் அல்ல. அதனால இந்த 4 வரிகளை கொஞ்சம் எண்ணி பாருங்கள். அனுபவத்தை பெற்றவர். ஓத அறியான் எளியான் அளவிறந்து நின்ற பெரியான் சிறியான் பெண்பாகன் தெரியா அருவான் உருவான் அருவுருவும் அல்லான் மரியான் மரிப்பார் மனத்தான் பரிவான மெய்யற்கு மெய்யன். பரிவான, பரிவு என்ற சொல்லுக்கு அன்புன் பொருள்ங்க. சிறுத்தொண்ட நாயனாருடைய வரலாற்றுல சிறுத்தொண்ட நாயனார் செங்காட்டங்குடியில கணபதீஸ்வரத்துல மரத்துக்கள் இருக்கிறார். அப்ப போய் அவர் வணங்கினார். செய்திக்கு மட்டும் வருவோம். சுவாமி, அடியேன் மனையில் எழுந்தருளி அமுது செய்ய வேண்டும். இதான் சிறுத்தொண்ட நாயனாருடைய விண்ணப்பம். அடியேன் மனையில் எழுந்தருளி அமுது செய்ய வேண்டும். அதுக்கு சுவாமி சொன்னாரு, எமக்கு உம்மால் பரிந்து ஊட்ட ஒண்ணாது அரியது இயலாதுன்னார். நம்ம சொல்ல மட்டும் வச்சுப்போம். பரிந்து, பரிந்து என்பது அன்பு. அன்பு கொண்டு ஊட்ட முடியாது. அப்படி அன்பு கொண்டுதான் வந்த அடியார்களுக்கெல்லாம் உணவூட்டியதாக நாயன்மார்கள் பார்க்கிறோம். அந்த சொல்தான் பரிவான மெய்யற்கு மெய்யன். ஆமா. இப்ப அந்த பரிவு என்பதை யார் விளக்கிறார்? சிவபெருமானே ஒவ்வொரு உயிரிலேயும் அன்பை வளர்க்கிறார். அது மணிவாசக பெருமான் தாயேயாகி வளர்த்தனை போற்றி. இப்ப தாயை போல எதை வளர்த்தான்? முந்திய வரிய பாருங்க, சாயா அன்பினை. பின்னால வந்த தாய்மான சுவாமிகள் இன்பம் பெருக்கி இருளகற்றி, இல்ல இது வந்து திருவாசகம் சொல்றேன். தாய்மான சுவாமிகள் அன்பை பெருக்கி எனது ஆருயிரை காக்க வந்த இன்ப பெருக்குங்கிறார். இறைவனே அன்பை பெருக்கி இருக்கிறான். அந்த அன்புதான் பரிவான அன்பு. கவனமா கொள்ளணும். பரிவான மெய்யருக்கு மெய்யன். அப்போ தன்னிடத்தில அன்பு கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அவன் மெய்ப்பொருளாக தெரிவான். ஆமா. அப்படின்னா மற்றவர்களுக்கு பொய்ப்பொருள் என்ன வேண்டாம். அப்படி இறைவனுடைய கருணையை தெரியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? அடுத்த வரி பாருங்க. சொல் வினைக்கு வினையாயினான். வினைக்கு வினையாயினான். அப்ப பரிவான மெய்யற்கு மெய்யன் வினைக்கு வினையாயினான். அடியார்களினுடைய வினையை போக்குவதிலே அவன் வினையானவனாக இருப்பவன். கிராமத்துல சில பேர் சொல்லுவாங்க, எமனுக்கு எமன், காலனுக்கு காலன். அதுபோல வினைக்கு வினையாக இருப்பவர். இது மாதிரி சொல் பல உண்டு தமிழ்ல. நம்முடைய திருக்குறள்ல ஒரு அதிகாரம் எல்லாரும் உங்களுக்கு தெரியும். இடுக்கண் அழியாமை. நல்லா சொல்லுங்க. இடுக்கண், இடுக்கண் என்பது துன்பம். அழியாமை, அந்த துன்பத்தை கண்டு மனம் கலங்காமை. துன்பத்தை கண்டு மனம் கலங்காமை. அதுல ஒரு குறள் சொல்லுவார், இடும்பைக்கே இடும்பை படுப்பர். இடும்பைக்கே இடும்பை படுப்பர். அதாவது துன்பத்துக்கே துன்பம் கொடுப்பாராம். அதே மாதிரி மடியின்மை என்ற அதிகாரத்திலையும் சொல்லுகிறார். அதிகாரத்துல 60வது அதிகாரம் ஊக்கமுடைமை, 61வது அதிகாரம் மடியின்மை, 62வது அதிகாரம் ஆழ்வினை உடைமை, 63வது அதிகாரம் தான் இடுக்கண் அழியாமை. மடியின்மை என்பது சோம்பலின்மைன்னு பேரு. மடினா சோம்பல், மெடினா வறுமை. ஞாபகம் வச்சுங்க. மடியின்மை, சோம்பலின்மை. அதுல ஒரு குறள்ல சொல்லுவார், சோம்பலை
சோம்பலாக செய்ய வேண்டும். சோம்பலை சோம்பலாக செய்ய வேண்டும். இங்க இடுக்கண் அதிகாரத்துல இடுக்கணை இடும்பைக்கே இடும்பை படுப்பர்னார். ஆக துன்பத்துக்கே துன்பம் கொடுக்கலாம். அதை போல இங்க பொய்யர்க்கு பொய் இல்ல, அது முந்தைய வரி போயிருவோம். மெய்யர்க்கு மெய்யன் அவன் வினைக்கு வினையாயினான். இடும்பைக்கே இடும்பை விடுப்பர், சோம்பலுக்கு சோம்பல் கொடுப்பர். ஆக வினைக்கு வினையாயினான். உலகத்துல இருக்கக்கூடிய மக்கள் அவர்கள் வினையின் காரணமா உயிர்களுக்கு பிறப்பு வருகிறது. அந்த பிறப்புக்கு காரணம் வினை. வினையை போக்குவதற்கு வினையாக இருப்பவன் அது அடியார்களுக்கு கொஞ்சம் எளிமையா இருப்பான். எனவே அடியார்களின் வினையை போக்குதலால் அவரை வினைக்கு வினை ஆயினார். அதுக்கு அடுத்த சொல் பாருங்க, பொய்யருக்கு பொய்யாத பொய்யினான். பொய்யர்னா யாரு? இப்ப உண்மை விளக்கத்துக்கு கொஞ்சம் ஞாபகத்துக்கு கொண்டு வாங்க. பொய்காட்டி பொய்யகற்றி, அங்க பொய் வருகிறது. அங்க பொய் என்பதுக்கு என்ன பொருள்? புறச்சமயத்திலே இருப்பவர்கள், முப்பொருளை அறியாதவர்கள். அந்த முப்பொருளை அறியாத பொய்யருக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், பொய் என்பது இல்லாத பொருள் அல்ல. முயலுக்கு கொம்பில்ல, ஆமைக்கு முடியில்ல, அதல்ல. நிலையற்றதும் அழியக்கூடியதுமாக இருப்பது பொய். அப்படி உலகத்திலே சொல்லக்கூடிய சமயங்கள் எல்லாம் நமக்கு நிலையானதை கூறுவதில்லை, அழியக்கூடியதை சொல்லுகிறார்கள். அதாவது உண்மையான பொருளை உண்மையில்லை என்றும் உண்மையற்ற பொருளை உண்மையற்றது என்றும் சொல்லக்கூடிய முறையுடையவர்கள். இங்க சொல்லுல பொய்யருக்கு அதாவது முப்பொருளை அறியாதவர்கள். அதையேதான் பொய்காட்டி என்று சொல்ல நூலிருந்து எடுத்து பாருங்க. உண்மை விளக்கத்துல முதல் பாடல் பொய்காட்டி உரை எழுதிய நம்முடைய ஆசிரியர் பெருமகனார் புறச்சமயங்கள், பொய்ச்சமயங்களான புறச்சமயங்கள் உரை எழுதுவார். அந்த முறையில முப்பொருளை அறியாத பொய்யருக்கு பொய்யாத பொய்யினான். அந்த முப்பொருளை அறியாத பொய்யர்களுக்கு புரியாத தன்மையில் பொருளாக இருப்பவன். பொய்யாய பொய்யினான்னா புரியாத தன்மை. இறைவனுடைய கருணையை நம்மால் புரிய முடியாது. ஆமா, ஒரு தொடர் சொல்றேன் பாருங்க. நினைந்துருகும்படியாரை நைய வைத்தார் அப்படின்னு ஒரு தொடர் உங்களுக்கு தெரியும். யாரெல்லாம் இறைவனுடைய கருணையை எண்ணி அழுது தொழுது வழிபடுகிறார்களோ அவர்களை நைய வைப்பான். நினைந்துருகும்படியாரை நைய வைத்தான் அப்படின்னா சுவாமியை கும்பிடுறவங்களை நைய வைப்பானா என்ற ஒரு வினா வரும். அந்த வினாவுக்கு அடுத்த பதில சொன்னார், நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார். நம்முடைய தீவினைகள் முழுமையாக நீங்கும் பொருட்டு வினையை கொடுத்து அனுபவித்து கழிக்க வைப்பான். இப்ப நாம இறைவனை உணர்ந்து வழிபடுகிறோம். இப்ப அனுபவிக்கிற இன்ப துன்பமெல்லாம் முற்பிறப்பில செய்தது. இப்ப நீங்க தேவாரம் பாடி திருமுறை பாடி சாஸ்திரம் கேட்டு வாழ்வீர்களே, ஆனால் இது அடுத்தடுத்த பிறப்புகளுக்கு வரும். அது எளிமையா சொன்னா, வயல்ல நெல்லு விளைவிக்கிறோம். அந்த நெல்லு உழவு ஓட்டி நல்ல நெல்லு வச்சு நல்லா காய்க்குது. அந்த நெல்லு எப்ப ஆகும்? அடுத்த 6 மாசம் கழிச்சு தான் ஆகும். இப்ப நாம சாப்பிடுற நெல்லு எப்ப தயாரானது? போன போகத்துல தயாரானது. எனவே இந்த பொய்யற்கு பொய்யாத தன்மையினான் என்ற சொல் பதி பசு பாசம் ஆகிய முப்பொருளை அறியாத பொய்யர்களுக்கு புரியாத தன்மையில் பொய்ப்பொருளாக இருப்பான்.
அப்படி இருக்கிற பெருமான் தான் ஐயன், படநாகம் பூண்ட பரமன். ஐயன் என்ற சொல் அனைவருக்கும் தலைவன், எல்லாருக்கும் தலைவன். அவன் படநாகம் பூண்ட பரமன், படத்தை உடைய பாம்பை அணியாக அணிந்திருப்பவன். படத்தை உடைய பாம்பை தனக்கு அணியாக அணிந்திருப்பவன் என்று ரொம்ப அருமையாக காட்டியிருக்கிறார். அடுத்த தொடர் பசுவின் இடமாய் நிறைந்த இறைவன். உயிர்களினுடைய அறிவுக்கு அறிவாய் குறைவிலா நிறைவாக தங்கியவன். எல்லா ஆன்மாக்களுக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறான். ஊனாய் உயிரானாய் உடலானாய் உலகானாய் உயிரானாய். அதுபோல இறைவனுடைய கருணையை பற்றி ஓதறியான் எளியான் அளவிறந்து நின்ற பெரியான் சிறியான் பெண்பாகன் தெரியா அருவான் உருவான் அருவுருவமல்லான் மரியார் அருவுருவமல்லான் மரியான் மரிப்பார் மனத்தான் பரிவான மெய்யற்கு மெய்யன் வினைக்கு வினை ஆயினான் பொய்யற்கு பொய்யாத பொய்யினான் ஐயன் படநாகம் பூண்ட பரமன் பசுவின் இடமாய் நிறைந்த இறைவன் என்ற அளவில இன்றைக்கு சிந்திக்க அருள் செய்த திருவருடையும் குருவருடையும் போற்றி கேட்டு சிவபுண்ணியம் பெற்ற தொண்டர்களின் திருவடிகளையும் சிறமேல் கொண்டு மனமொழி மெய்களாலே வணங்கி இன்றைய வகுப்பை இந்த அளவில நிறைவு செய்வோம். சிவாய நம.